வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ் மேலே இவ்வளோ ஆர்வம் இருக்குன்றது தான் ஆச்சரியம். நிறைய மாணவர்கள் என்கிட்ட கற்றுக்குறாங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம், இவங்க வந்து லண்டனில் இருந்து வந்திருக்காங்க. அவர் பேர் வாசன். இந்த தமிழ் மேலே எவ்வளோ ஒரு ஆர்வம் இருந்தால் இத்தனை கடல் அது சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவ்வளோ இதெல்லாம் ஜெர்னி பண்ணி என்கிட்ட கிளாஸ் ஆன்லைனில் எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு என்னை நேரில் சந்தித்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணுன்ட்டு அவங்க வந்திருக்காங்க. இந்த தமிழ் மேலே அவ்வளோ மோட்டிவேஷன் அவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க பேர் பாலாஜி. உங்களோட முழு பேர் சொல்லுங்கள். பாலாஜி சுவாமிநாதன். பாலாஜி சுவாமிநாதன் அவரோட முழு பேர். அவங்களும் அப்படி தான். ஒரு 2 வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். எனது பெயர் சங்கரப்பிள்ளை வசந்தகுமார். நான் வந்து ஈழத்தை பூர்வீகமாக கொண்டவன், ஸ்ரீலங்கா. நான் வசிக்கும் இடம் தற்பொழுது லண்டன். எனக்கு தாள வாத்தியம் என்றால் ஒரு அலாதி பிரியம். எனது குருநாதர் திருச்சுமலை மணிசர் எனக்கு கிடைத்தது தாரமும் குருவும் தளபதிப்பிடி என்பார்கள். அந்த வகையில் நான் பெரும்பேறு பெற்றேன். நான் உண்மையில் ஐம் ரியலி கிஃப்டட். ஏனெண்டா இப்படி ஒரு மாதம் வந்து கிடைச்சது. என்னுடைய கலை ஆர்வத்திற்கு அவர் எனக்கு போடுற தீனி வந்து ஐம் ரியலி ப்ரவுட் போகியம். எனக்கு என்ன வேணுமோ என்னுடைய எந்த கலைத்துறைக்கு நான் லண்டனிலே கச்சேரியில் வாசிக்கின்றேன். அங்கே என்ன தேவை என்பதை அவர் சரியாக என்னை புரிந்து கொண்டு, இரண்டால் ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் உள்ள தொடர்பை வந்து அவர்களின் புரிதல். அந்த வகையில் நான் ரியலி கிஃப்டட் பர்சன். எனக்கு அந்த மாதம் கிடைச்சது வந்து இப்போ நான் ஆரம்ப கல்வியை நான் தமிழில் படித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் தபேலா மிருதங்கம் ஓரளவு வாசிப்பேன். அது உலகம் வரை தெரியும், எல்லாருக்கும் நல்லாவே வாசிப்பாங்க. அப்போ இந்த அவருக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, நிறைய ஆர்வம் இருக்குது. அது பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷம். இதில் முக்கியமான விஷயம் சொன்னால், நான் எனது பரம்பரை வந்து கலை பரம்பரை அல்ல, ஒரு சாதாரண விவசாய பரம்பரை. ஆனால் எனக்கு இந்த கலை என்றால் ஒரு பெரிய ஒரு விருப்பம். அந்த எத்தனையோ ஆயிரம் மைல் கடந்து நான் இங்கே வந்திருக்கின்றேன். இந்த பாரத பூமிக்கு காலடி வைத்தது நான் பெரிய சொர்க்கமாக நினைக்கின்றேன். இந்த வகையிலே என்னை இன்னும் ஆட்கொண்டு என்னை வழிநடத்த வேண்டும் என்று எனது சுவாமி, எனது குருநாதரை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி சார். உங்களுக்கு கடவுள் பிளஸிங் கண்டிப்பாக இருக்குது, நிறைய இருக்குது. இவங்க வந்து பாலாஜின்னு சொல்லிட்டு, ஆமாம், எனக்கு என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இதில் இவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குது. அவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து டைமிங்கே கிடையாது. முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைமிங்கே கிடையாது. பட் அதெல்லாம் ஒதுக்கிட்டு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லியில் ஒரு 2 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே அதிகம். அவர் அவ்வளோ ஆர்வம் கொண்டு நல்ல ஞானம் உண்டு அவருக்கு. அவர் இப்போ ஒரு ஆதித்தாளம், திசரச்சாப்பு, மிசரச்சாப்பு வரையும் வாசிக்கிறாரு. இதில் இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் சொன்னால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஞானம் இருக்குது, சொல்லி கொடுத்துருக்கு. அவர் இன்னும் நிறைய இந்த கலையை வந்து அடுத்த கட்டத்துக்கு, இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இருக்கவே இது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கொண்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தமிழ் கற்றுக்கணுன்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போதைய காலத்துக்கெல்லாம் என்ன பார்த்திங்கன்னா, பசங்க கரெக்டாக இருந்தால் வீட்டில் பெரியவங்க கரெக்டாக இருக்க மாட்றாங்க, பெரியவங்க கரெக்டாக இருந்தால் பசங்க கரெக்டாக இருக்க மாட்றாங்க. இப்போ நிறைய இருக்குது. இதை பற்றி பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே போகலாம். முதல் அடிப்படை குருகுலம் தான். குருகுலத்தில் கற்றுக்காமல் வேறு எங்கே கற்றுக்கிட்டாலும் ஒருத்தவங்க முழுமை அடைய முடியாது. அது எந்த கலை இன்ஸ்ட்ருமெண்ட்டு இருந்தாலும் இதுதான் உண்மை. நிறைய இசைப்பள்ளி வரலாம், நிறைய காலேஜுகள் வரலாம். அதாவது தவறாக சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. என்ன தான் இசைப்பள்ளி காலேஜுகள் இருந்தாலும் முறைப்படியாக ஒரு குருநாதர் வீட்டில் போயிட்டு இருந்து கற்றுக்கிற ஒரு அந்த மாதிரி விஷயம் எங்கேயுமே கற்றுக்கவும் முடியாது. அங்கே இருந்து அவங்க சொல்கிறது சின்னது பெருசு எல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டால் தான் இது நிறைய கற்றுக்க முடியும். அப்போ தான் அந்த கலையும் முழுமையாக அடையும். நிறைய இன்றைக்கி மோஸ்ட்லி இன்றைக்கி 100க்கு இல்லை 100க்கு 99% 99 வாசிக்கிறாங்க. நிறைய பேர் நல்லா வாசிக்கிறாங்க. அவங்க எல்லாமே மோஸ்ட்லி குருநாதர்கிட்ட அடிப்படையாக கற்றுக்கிட்டவங்க தான். அதில் நிறைய பேசுகிறேன்னா பேசலாம்.
இப்போ ஒரு பாலாஜி சார் பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலாஜி சுவாமிநாதன். ஒரு வாசனை சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு தாளவாத்தியம், அந்த பர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது மேலே வந்து ஒரு ஈர்ப்பு. அது வந்து முறையாக வந்து சரி ஒரு வாத்தியம் நம்ம கற்றுக்கிட்டோம், ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து என்னமோ அந்த வயசில் வந்து அது அந்த ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பக்குவம் இல்லை. அது எப்படின்னா ஒரு சின்ன வயசில் இது பண்ணும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சும்மா அந்த பெஞ்சில் தாளம் போடுறது அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் வந்து அது ஆரம்பிச்சுது. அப்படியுமே வந்து என்னென்னா ஒரு 6வது 7வது படிக்கும்போது என்னென்னா வந்து ஒரு கவிழ்நாத ஒரு மங்கள இசை வந்து ஒன்று கேட்டேன் வீட்டில் வந்து போட்டுட்டு. அப்போ அந்த ஒலி வந்து அந்த ஒரு படிக்கும்போது அப்போ பதிஞ்சிடுச்சு. அது அந்த இதுலேருந்து வந்து ஒரு ஈர்ப்பு. ஆனால் வந்து அது ஒரு நம்ம முறையாக தவில் கற்றுக்கணும், அடுத்த எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற என்னமோ அந்த ஒரு ஃபோர்ஸ் வரல. அது நடுவில் கொஞ்சம் வந்து ஒரு ட்ரம்ஸ் கிளாஸு, கொஞ்சம் தபலா அப்படின்னு போனேன். அது இப்போ ரொம்ப வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் அது இல்லை. அப்புறம் தவில் மேலே ஆர்வம் வர ஒரு வாட்டியும் பார்ப்பேன். யாராவது வந்து சரி கிளாஸுக்கு போகலாமா, இது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன் நிறையா அதாவது வந்து நேரில், அதாவது இப்போ அண்ணா சொன்ன மாதிரி ஒரு குருகுலமாக கற்றுக்கிட்டு இல்லை ஒரு கிளாஸில் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் தேடின வரைக்கும் ரொம்ப வருஷமாக இல்லை. சிலது ஆன்லைனில் இருந்தது. பட் அது நமக்கு வந்து அண்ணா சொன்ன மாதிரி அது ஒரு குருமுகமாக கற்றுக்கிட்டால் அதுவும் நம்ம கர்நாடிக் இது நம்ம தமிழ் இசையில் வந்து அதோட மதிப்பே வேறு. அதனால் அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே தேடி பாட்டுட்டு இருக்கும்போது வந்து அண்ணா பேர் வந்தது. இப்போ அண்ணா திருநெல்வேலிக்கார், நான் குரோம்பேட்டையில் இருக்கேன். சரி இவ்வளோ வருஷமாக தெரியல அப்படின்ற மாதிரி அப்புறம் அண்ணா காண்டாக்ட் பண்ணேன். அப்புறம் பண்ணிட்டு சரி வாங்க அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே ஒரு வருஷமாக வந்து அப்படியே போயிட்டுருக்கு. அப்படி ஆரம்பித்தது தான் இது. இன்னொன்று வந்து அண்ணா பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ யாருக்கு வந்து எப்படி என்ன மாதிரி சொல்லிக் கொடுத்தா எப்படி போகிறோம் அந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு ட்ரைனிங் மாதிரி நான் பார்த்த வரைக்கும். அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒருத்தரோட ப்ளஸ் மைனஸை புரிஞ்சு அதை டெவலப் பண்ணிவிட்டு இவருக்கு அடுத்து இந்த பாடம் அந்த பாடம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் அடுத்தடுத்த ட்ராக்கில் வந்து கொண்டு போகிறோம். அது ஒரு அருமையான விஷயம். ரெண்டாவது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேருந்து அது பர்ஃபெக்ஷன், அந்த பெஸ்ட்டு சிறந்ததை வாங்காமல் வந்து அடுத்த லெவலுக்கு இது பண்ண மாட்டார். அதனால் 1வது 2ஆம் காலம் 3ஆம் காலம் அது வந்து அடுத்தடுத்து இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுற தப்பு. இப்போ நான் அதான் பண்ண ஆரம்பத்திலே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடித்து இது பண்ண ஆரம்பித்தோன்னே அதுக்கப்புறம் தான் அண்ணா கொஞ்சம் திருத்தி இல்லை கீழ்காலம் எவ்வளோ வாசிக்கிறோமோ அவ்வளோக்கு அப்போ தான் வந்து கை பதியும் மேல் காலத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடத்துக்கும் வந்து அந்த கரெக்டாக பக்குவம் சொல்லிவிட்டு ப்ளஸ் தியரி அண்ணா சொன்ன மாதிரி அதுக்குண்டான மேத்தமெட்டிக்ஸ் அதுவும் சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா நான் இது வரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா தவில் பற்றி என்னோடய கணிப்பு வேறு. சரி ஓகே கேட்டு வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்த பிறகு தான் இது வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுது. அப்போது தவில் வாசிக்கிறவங்க மேலே எனக்கு உண்மையில் அவ்வளோ பெரிய மரியாதை வந்துடுச்சு. எவ்வளோ உழைப்பு, உடல் உழைப்புங்கிறது விட அந்த லயத்தை கரெக்டாக இது பண்ணணும். உள்ளே அவ்வளோ மேத்தமெட்டிக்ஸ் விஷயம் இருக்குது. இது கடல்ன்றதை விட இது வந்து ஒரு அண்டம்னு வச்சுக்கலாம். அதை விட ரொம்ப பெருசு ஜாஸ்தி. இதுக்கு இந்த அளவு கிடையாது. இப்போ அண்ணா போகிற வீடியோவும் பார்த்துருப்பேங்க. அவர் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவரே அவ்வளோ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நாங்களாம் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் வந்து போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். ரெண்டாவது இப்போது நிறைய வாத்தியங்கள் இருக்குது. எல்லாமே ஒரு வாத்தியத்துக்கும் அதுக்குள்ள மகத்துவம் இருக்குது. பட் என்னோட ஒரு பர்சனல் கருத்து என்னென்னா இது வந்து ஒரு ராஜவாத்தியம்ன்றது ஒரு தெய்வ வாத்தியம். அந்த தொனி அந்த தொம்முன்னு நீங்கள் போடுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வேறு சொல்லுவாங்க, அந்த வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிடும். அது வேறு உலகத்தில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடும். அது அப்படியே நீங்கள் வந்து அந்த ஒரு அந்த கடவுள் தன்மையை வந்து நீங்கள் அப்படியே உணரலாம். தவில் நாதஸ்வரம் சேரும்போது அது மிகையாக பேசலை. பட் அதை ரொம்ப இது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, இதுக்குள்ளே வராமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒன்று சொல்கிறேன். இது நம்ம மண்ணோட இசை, நம்ம மண்ணோட பாரம்பரியம். இதை வந்து அடுத்தடுத்து எல்லாருமே நிறைய கற்றுக்கிட்டு இதை வந்து இன்னும் உலக லெவலில் இன்னும் நிறையா பரப்பணும் அப்படிங்கன்னு கடவுளை வேண்டிக்கிறேன், குருநாதர் அண்ணா வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். மோஸ்ட்லி என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் கற்றுக்குறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாச்சுன்னா இவ்வளோ லாங்கிலேருந்து வந்து ஒரு 2-3 நாள் இருந்து இன்னும் சில நுணுக்கம்லாம் தெரிஞ்சிட்டு போனோம் அப்படின்னு இப்படி ஒரு எண்ணம் இருக்குதுன்றதே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரிலாம் கற்றுக்குறாங்க. இப்போ தமிழ் மேலே எவ்வளோ இன்னும் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்றது. ஏன்னா வளரும் கலைஞர்களுக்கு என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நல்ல குருநாதரை தேர்ந்தெடுத்து போங்க, நல்லபடியாக கற்றுக்குங்க. குருநாதர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க, நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ சில விஷயம் குருநாதர்கள்லாம் சொல்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படி சொல்கிறாங்க, திட்டுறாங்க, போகிறாங்க வராங்கன்னு. அவங்க எல்லாமே உங்களோட ஃப்யூச்சருக்கோசரம் தான் இது அனைத்தையுமே சொல்கிறாங்க. உங்களோட லைஃப்பில் எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றதுக்கோசரம் தான் அதை சொல்லுவாங்க. அதனால் நல்ல குருநாதரை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக கற்றுக்கிட்டு நல்லபடியாக வாசிங்க. இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இந்த பையன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம்தான். அவன் இவன்
இவங்க எல்லாருமே இவங்களாம் அதுக்கு அடுத்தது வந்தவங்க தான். இவர் வந்ததுக்கப்புறம் தான் இவங்களாம் வாசிச்சிருப்பாங்க. இப்போல்லாம் அவங்க ஓரளவுக்கு வாசிக்கிறாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அது ஒரு முறையான பயிற்சி, அதுலேயே சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். இப்போல்லாம் வந்து செல்லு வந்துடுது, நாலேஜ் நிறைய இருக்குது. செல்லு வந்ததுனால நிறைய ப்ராப்ளமும் இருக்குது. அதனால் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது, யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. எது ஒன்றுமே நடுநிலையில் வச்சுக்கிட்டோன்னா கடைசி வரையும் எல்லாமே நிற்கும். அதுதான் என்னோடய கருத்து. ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் இவ்வளோ அளவு பயணம் பண்ணி வந்ததுக்கு. இந்த தவில் மேலே இவ்வளோ ஆர்வம் வச்சுருக்கீங்க நீங்களாம். அதனால் இன்னும் மேலும் நல்லா வாசிக்கணும், நல்லா வாசிப்பீங்க. கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ.